புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநராக டத்து எம் குமார் நியமிக்கப்பட்டதை டிஏபியின் மலேசியா கொள்கையுடன் தொடர்புபடுத்தி பேசியதை சமூக ஆர்வலரும் பெரிக்கத்தான் நேஷனல் கட்சியை சேர்ந்தவருமான செகுபாட் மீட்டுக் கொள்ள வேண்டும். உரிமை கட்சியின் இடைக்கால துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல் அதனை வலியுறுத்தியுள்ளார். அக்கூற்றில் உண்மையில்லை, காரணம் டிஏபிஏ அதனை மறந்து போய் நீண்ட நாட்கள் ஆகிறது. மலேசியர்களுக்கான மலேசியா என்ற டிஏபியின் கோஷம் இந்திய சீன வாக்காளர்களை மயக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்போது ஆட்சி அதிகாரத்திற்காக அதனை அக்கட்சி கைவிட்டுவிட்டு புதிய மலேசியா என புகழ் பாடுகிறது. எனவே குமார் நியமனத்தில் டிஏபியின் பங்கு இருந்திருக்க நிச்சயமாக வாய்ப்பில்லை என டேவிட் மார்ஷல் கிண்டலாக கூறினார். எது எப்படி இருப்பினும் குமாரின் நியமனம் முழுக்க தகுதி அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனை விமர்சனம் செய்ய வேண்டியதில்லை என்றார் அவர். சீனர்களும் இந்தியர்களும் இன்னமும் உண்மையான மலேசியா நாட்டை பார்க்க விரும்புகின்றனர். ஆனால் அது டிஏபி பாணியிலான அரசியல் கோஷமல்ல என டேவிட் மார்ஷல் சாடினார். என்ற போதிலும் பூமி புத்ராக்களின் சிறப்புரிமைகளை நாம் மதிக்கிறோம். அவற்றை என்றுமே கேள்வி எழுப்பியதில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் இந்தியர்களும் சீனர்களும் நாடற்றவர்கள் போல் நடத்தப்படக்கூடாது என்பதுதான் என அறிக்கை வாயிலாக டேவிட் கூறினார். செகுபாட்டின் பேச்சுக்கு உரிமை கட்சி கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பதை பக்கத்தான் ஹராப்பானை சேர்ந்த கோத்தா கமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் முன்னதாக சாடியிருந்த நிலையில் டேவிட் பதிலடி கொடுத்துள்ளார்.